அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற குரூப் 2A ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான தமிழ் தேர்வு தான் பார்க்க போகிறோம். எதுலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7ஆம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் 6லேருந்து 9 வரைக்கும் ஒரு 100 முக்கியமான கேள்விகள் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஒரு டைம் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி படித்ததுக்கப்புறம் எத்தனை கேள்விகள் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. முதல் கேள்வி, வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் என்ற வரிகள் யாருடையது? யாருடையது அப்படின்னா, இந்த வரிகள் கண்ணதாசனோட வரிகள். அதாவது வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அருமையான வரிகள். சே பிருந்தாவின் நூல் அல்லாதது எது? சே பிருந்தாவோட நூல் அல்லாதது இல்லை, எது சே பிருந்தாவோட நூல் அல்லாதது அப்படின்னா, பெய்து பழகிய மேகம் அப்படிங்கிற ஒரு நூல் தான். அதாவது மழை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை, இந்த மூணுமே சே பிருந்தாவோட நூல் தான். இந்த பெய்து பழகிய மேகம் அப்படிங்கிற இந்த நூல் இருக்கு இல்லையா, இது தேனரசன் பாடியிருப்பார், அது எழுதியிருப்பார். மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம், இதெல்லாம் தேனரசனோட கவிதை நூல்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று யாரை பாராட்டினார்? யாரை பாராட்டினாங்க அப்படின்னா, தந்தை பெரியார் காயிதே மில்லத்தை பாராட்டினாங்க. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு. பாவண்ணன் எந்த மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார்? கன்னடம். முதலாகு பெயர் என்று அழைக்கப்படுவது எது? முதலாகு பெயர். பொருளாகு பெயர். டிசம்பர் சூடினார் என்பது என்ன வகை பெயர்? இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். காலவாகு பெயர். அடுத்து வாக்கியம் 1. அடுக்கு தொடரில் சொற்கள் தனித்தனியே நிற்கும். அடுக்கு தொடரில் சொற்கள் தனித்தனியே நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டா அப்படின்னு கேட்டால் கரெக்டு தான். அச்சம், விரைவு, சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதே அடுக்கு தொடர் ஆகும். கரெக்ட். வாக்கியம் 1, 2 சரி. வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வருவது என்ன? வினைக்கு அடைமொழியாக இரட்டை கிளவி. அதாவது வினை அப்படின்னா செயல், அந்த செயலுக்கு அடைமொழியாக வர்றது. ஓகேவா? பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் என்று கூறியவர் யார்? காயிதே மில்லத். பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. அதாவது 2 கூற்று கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று பாருங்க, கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. இது கரெக்டா? கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா தான். இது கரெக்டு. இவர் தமிழக அரசவை கவிஞராக இருந்துள்ளார். கரெக்டு. 2 கூற்றுமே சரி அப்படிங்கிறது தான் இங்கே சரியான விடை. 1 மற்றும் 2 சரி. தன்னாடு எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? தன் கூட்டல் நாடு. பொங்கல் உண்டான் என்பது என்ன வகை பெயர்? பொங்கல் உண்டான். தொழிலாகு பெயர். யாருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும்? தேனரசன். ஏற பரியாகுமே எனும் தொடரில் பரி என்பதன் பொருள் என்ன? பரி என்றால் என்ன? குதிரை. ஆயக்கலைகள் எத்தனை வகைப்படும்? இதெல்லாம் ரொம்ப எளிமையான கேள்வி. ஆயக்கலைகள் 64. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது?
நெடுநல் வாடை. பாரதியார் கருத்துப்பட ஓவியங்களை தமிழில் எந்த இதழில் முதலில் அறிமுகப்படுத்தினார்? ரொம்ப முக்கியமான கேள்வி. சரியா, பழைய கேள்வியும் கூட. பாரதியார் கருத்துப்பட ஓவியங்களில் தமிழில் எந்த இதழில் முதல்ல அறிமுகப்படுத்தினார்? இந்தியா. தந்த ஓவியங்கள் எந்த மாநிலத்தில் அதிகமாக காணப்படுகிறது? தந்தம். கேரளா. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. தமிழக அரசால் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் 1981 தோற்றுவிக்கப்பட்டது. இந்த கூற்று சரியா? என்ன கேட்குறாங்க, சரியா தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கூற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் கூற்று சரிதான். அடுத்த கூற்று வந்து பாருங்கள், இப்பல்கலைக்கழகத்தில் 5 புலங்களும் 20 துறைகளும் உள்ளன. இந்த கூற்று சரியா? இது தவறு. ஏன் சார் தவறு? இதில் 5 புலங்கள் ரைட்டு, 25 துறைகள் வந்து இருக்கும். ஸோ இது வந்து தவறு. மூணாவது கூற்று வந்து பாருங்கள், இந்திய ஆட்சிப்பணி பணியாளர்களுக்கு பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியை பல்கலைக்கழகமே வழங்குகிறது. அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தமிழ் பயிற்சியை இந்த பல்கலைக்கழகம் தான் வந்து கொடுக்குது. ஸோ இதில் 1வது கூற்றும் 3வது கூற்றும் சரியா, 2வது கூற்று தவறு. இது போக இந்த தமிழ் பல்கலைக்கழகத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள். இந்த பல்கலைக்கழகம் 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டிருக்குது. எத்தனை ஏக்கர்? 1000 ஏக்கர். அதே மாதிரி மேலே இருந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிற மாதிரி கட்டமைப்பு வந்து இருக்கும். ஓகேவா? பூம்புகார் சிற்ப கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. பூம்புகார் சிற்ப கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1973. ஸோ 1973 தான் பூம்புகார் சிற்ப கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்டது. அதாவது இந்த பூம்புகார் பொறுத்த வரைக்கும் 2000 வருஷத்துக்கு முன்னால் சோழர்களோட தலைநகரமாக இந்த பூம்புகார் வந்து இருந்துச்சு. அது போக துறைமுக நகரமாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரி இந்த பூம்புகார் பற்றின விஷயங்கள் சிலப்பதிகாரத்துலேயும் பட்டினப்பாலையிலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பூம்புகார் சைடில் மருவூர் பாக்கம் அப்படிங்கிற ஒரு பிளேஸும் பட்டினப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு பிளேஸும் இருந்ததா சிலப்பதிகாரம் வந்து சொல்லுது. சரியா? பின்னால் கடல்கோள், அதாவது கடலோட சீற்றத்தின் காரணமாக பூம்புகார் நகரம் அழிந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த பூம்புகார் சிற்ப கலைக்கூடம் பொறுத்த வரைக்கும் 7 மாடங்களை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரி இந்த பூம்புகார் சிற்ப கலைக்கூடத்தில் கண்ணகியோட வரலாற்றை விளக்குற 49 சிற்ப தொகுதிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி இங்கே தான் மாதவிக்கு ஒரு சிலையை வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரே ஒரு கொஸ்டின் தான், அதில் நிறையா அதை பார்த்துட்டோம் நம்ம. ஓகேவா? அடுத்ததாக பின்வருவனற்றுள் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் எது? முதநிலை திரிந்த தொழிற்பெயர் எது அப்படின்னா கோள் அப்படிங்கிறது தான். சரியா? முதநிலை திரிந்த தொழிற்பெயர் மேக்ஸிமம் வந்து நெடியில் தான் வந்து வரும். ஓகேவா? அடுத்து தமிழ் சொல் தருக. மனுஸ்கிரிப்ட் அப்படின்னா என்ன? கையெழுத்து படி. தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் எது இருக்கக்கூடாது என திருவள்ளுவர் கூறுகிறார்? இது உங்களோட டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு பொருந்தும். சரியா? உங்கள் குடும்பத்தை நீங்கள் வந்து முன்னேற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும், நம்ம டிஎன்பிஎஸ்சின்னு இல்லை, எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம், பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா வேறு ஏதோ ஒரு வேலையாக இருக்கட்டும், எந்த வேலையை எடுத்தாலும் சோம்பல் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா உங்களால் நீங்கள் நினச்ச விஷயத்தை வந்து செய்ய முடியாது. சரியா? ஸோ தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புனா எது இருக்கக்கூடாது? சோம்பல் இருக்கக்கூடாது. மக்களுக்கு கண்கள் போன்றவை என திருவள்ளுவர் கூறுவது என்ன? என் எழுத்து. கலம்காரி ஓவியங்கள் என்று அழைக்கப்படுவது எது? கலம்காரி ஓவியங்கள். துணி ஓவியம். இன்ன பல எழுத்துநிலை மண்டபம். துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன?
ஸோ கலை பற்றினது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரியா? இந்த வரியில் இடம்பெற்ற நூல் எங்கே அப்படின்னா பரிபாடல். திருவானைக்கா உலா எனும் நூலை இயற்றியவர் யார்? திருவானைக்கா உலா. காளமேக புலவர். ஸோ காளமேக புலவர் தான் திருவானைக்கா உலா அப்படிங்கிற ஒரு நூலை வந்து இயற்றியிருக்கிறார். சரியா? உழவரின் உருவ வார்ப்பில் எதன் மனம் வீச வேண்டும் என தேனரசன் கூறுகிறார்? ஈரமண். தாள் ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் பொருந்தாதது எது? தாள் ஓவியம் அதில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் பொருந்தாது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் எது பொருந்தாதது அப்படின்னா மண் துகள் பொருந்தாது. சரியா? மற்றபடி இந்த கரிக்கோள், நீர் வண்ணம், எண்ணெய் வண்ணம் இந்த மூணுமே வந்து பொருந்தும், மண் துகள் பொருந்தாது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எத்தனையாவது தளத்தில் கீழ்திசை நூலகம் இயங்கி வருகிறது? கீழ்திசை நூலகம் இல்லைன்னா கீழ்திசை சுவடிகள் நூலகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எத்தனையாவது தளத்தில் அப்படின்னா 7வது தளத்தில். பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. 63 நாயன்மார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது நாயன்மார்களாக பாடினாங்க கிடையாது. சரியா? ஸோ முதல் கூற்று தவறு. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. சரி. 2வது கூற்று மட்டும்தான் சரி. ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது. சொற்பொருள் தருக. நாரணன். நாரணன் என்றால் யாரை குறிக்கிறது? திருமால். அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? 225 பாடல்களை கொண்டது இந்த அறநெறிச்சாரம். அறநெறிச்சாரம் பற்றின வேறு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த அறநெறிச்சாரத்தை எழுதுனது யார் அப்படின்னா முனைப்பாடியார் அப்படிங்கிற ஒருத்தர். சரியா? இதில் அறநெறிகள் நிறையா தொகுத்து கூறுவதனால இந்த நூல் வந்து அறநெறிச்சாரம் அப்படிங்கிற பேர் வந்து வாங்குச்சு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த முனைப்பாடியார் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமுனைப்பாடி அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்த சமணப்புலவர். இவரோட காலம் 13ஆம் நூற்றாண்டு. நீக்க வேண்டிய கலை என்று அறநெறிச்சாரம் குறிப்பிடுவது என்ன? ஸோ நீக்க வேண்டிய கலை அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஒன் சொல்ல அறநெறிச்சாரம் குறிப்பிடுகிறது. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் இது? செல்வத்து பயனே ஈதல் ரொம்ப முக்கியமானது, டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி. புறநானூறு. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார்? பாரதிதாசன். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார்? குன்றக்குடி அடிகளார். ஜென் எனும் ஜப்பானிய மொழிச்சொல்லின் பொருள் என்ன? தியானம் செய். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி யாது? ஏகதேச உருவக அணி. தமிழ்ச்சொல் தருக. கேட்டசி. கேட்டசி என்றால் என்ன? நற்பண்பு. எது சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடு என திருவள்ளுவர் கூறுகிறார்? எது சேரக்கூடாது? எது சேரக்கூடாதுன்னா பசி சேரக்கூடாது, ஓயாத நோய் சேரக்கூடாது, அழிவு செய்யும் பகை சேரக்கூடாது. ஸோ இவை அனைத்தும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை. ஒரு நாட்டின் அரண் என திருவள்ளுவர் குறிப்பிடுவன யாவை? என்ன அப்படின்னா காடு, தெளிந்த நீர், நிலம், மலை. ஸோ 1 2 3 4 அப்படிங்கிறது தான் சரியான விடை. சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினே சொல்மாலை இடர் ஆழி நீங்குகவே என்று என்ற வரிகளை இயற்றியவர் யார்? யார் அப்படின்னா பொய்கை ஆழ்வார். இவர் தான் வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக
செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடர் ஆழி நீங்குகவே என்று அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார். சரியா? பொய்கை ஆழ்வார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான நபர்கள் இவங்கெல்லாம். ஏன்னா ஆழ்வார்கள் வந்து வருவாங்க இல்லையா. பொய்கை ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் உள்ள திருவக்கா அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்தவர். 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதி இவர் பாடினது தான். சரியா? அதுலேருந்து அந்த பாடல் வந்து இருக்குது. அடுத்து பொறுத்துக. விதை, அதாவது இந்த பாடல் பொறுத்த வரைக்கும் எதுலேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்டால் முனைப்பாடியார் பாடின அந்த அறநெறிச்சாரம் அப்படிங்கிற அந்த இதுலேருந்து எடுத்திருப்பாங்க. விதை, விதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் ஈகை. நீர், நீர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் அன்பு. கதிர், கதிர் பொறுத்த வரைக்கும் அறம். உரம் பொறுத்த வரைக்கும் உண்மை. ஸோ 4, 3, 1, 2 அப்படிங்கிறது தான் சரியான விடை. வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் என்ற முறையை எடுத்து கூறியவர் யார்? வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் சொன்னவர் யார் அப்படின்னா அப்பர். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. இந்த 4 இதில் எது பொருந்தாது பாருங்கள். நாயன்மார் அடிச்சுவட்டில் குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள், இது எல்லாமே இந்த குன்றக்குடி அடிகளோடு தொடர்புடையாக வந்திருக்கும். அறிக அறிவியல் மட்டும்தான் இதில் வந்து வேறுபட்டது. ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறதான் வேறுபட்ட ஒன்று. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஸ் என்றும் கூறுவர். செல்வத்தை என்ன சொல்லுவாங்க? மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? உண்மையில தான் வறுமையை பிணி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா செல்வத்தை மருந்து தான் சொல்லுவாங்க. சரியா? ஸோ வறுமையை வந்து எது போக்கும்? செல்வம் தான் போக்கும். திருவக்கா எனும் ஊரில் பிறந்தவர் யார்? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். திருவக்காவில் வந்து பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, முதல் திருவந்தாதி பாடிக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. யார் அப்படின்னா பொய்கை ஆழ்வார். வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி என்ன? அற்று அப்படிங்கிற அந்த வார்த்தை வெளிப்படையாக வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்தேன் அப்படின்னா உவமை அணி. அடுத்ததாக பொறுத்துக. ஸோ இது வந்து பாடல் தான். அதாவது அன்பே தகலியா அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வந்து வரும். சரியா? அதுலேருந்து பொறுத்த வந்து கேட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே அன்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா அன்பு வந்து தகலியை வந்து குறிக்குது. அன்பே தகலியாக. சரியா? ஆர்வம், ஆர்வமே நெய்யாக. அடுத்து சிந்தை, சிந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா இடுதிரி. ஞானம், ஞானம் அப்படிங்கிறது விளக்கு. ஸோ 2, 1, 4, 3 அப்படிங்கிறது. இந்த பாடல் பொறுத்த வரைக்கும் இந்த பாடல் யார் பாடியிருப்பாங்க அப்படின்னா பூதத்தாழ்வார் பாடியிருப்பாங்க. அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இதுக்கு முன்னால் நம்ம வந்து வையம் தகலியான்னு பார்த்துருப்போம். வையம் தகலியா வந்து பொய்கை ஆழ்வார். சரியா? அன்பே தகலியா வந்து பூதத்தாழ்வார். சரியா? பூதத்தாழ்வார் பொறுத்த வரைக்கும் சென்னை பக்கத்தில் இருக்கிற மாமல்லபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் பிறந்தவர். சரியா? இவர் வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியை பாடியிருப்பார். ஓகேவா? முனைப்பாடியாரின் காலம் என்ன? முனைப்பாடியாரோட காலம் என்ன? காலம் என்ன அப்படின்னா 13ஆம் நூற்றாண்டு. அடுத்து பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. எது எவை சரின்னு கேட்குறாங்க. முக்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் எனும் பெயரும் இருந்துள்ளது. முக்காலத்தில் முன்னொரு காலத்தில் வேணுவனம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே தான், இது கரெக்ட் தான். வேணுவனம் என்பது மூங்கில் காடு என்பது பொருளாகும். கரெக்டு தான். சரியா? மூங்கில் மிகுதியாக விளைந்தமையால் இப்பெயர் வழங்கப்பட்டது. இது தவறு. 1வது கூற்றும் 2வது கூற்றும் மட்டும்தான் சரி. ஏன் இந்த 3வது கூற்று தவறு அப்படின்னா மூங்கில் மிகுதியாக இல்லை, மூங்கில் நெல் மிகுதியாக விளைந்தமையால் நெல்வேலி அப்படிங்கிற அந்த பேர் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முத்து படுபரப்பிற் கொற்கை முன்றுரை என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் என்ன? முத்து படு பரப்பிற் கொற்கை முன்றுரை நற்றிணை. சரியா? இதுவே இன்னொரு பாடல் வந்திருக்கு, கொற்கையில் பெருந்துரை முத்து அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அகநானூறு. எந்த பாண்டிய மன்னனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம் என வழங்கப்படுகிறது? எந்த மன்னனை? சரியா? ஸோ எந்த மன்னன் அப்படின்னா
நின்ற சீர் நெடுமாறன். இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முதன்மை கொடுத்து பாடுகிறார்? பொதிகை மலை. நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார்? திருஞான சம்பந்தர். காவடி சிந்தை பாடியவர் யார்? முக்கியமான ஒன்று, காவடி சிந்து. காவடி சிந்து அண்ணாமலையார். இதய ஒளி எனும் நூலின் ஆசிரியர் யார்? டி.கே. சிதம்பரநாதர். காளை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது என்ற தொடரில் பயின்று வந்துள்ள அணி என்ன? காளை கொம்பு முளைத்த குதிரை போல. குதிரை கொம்பு இருக்கா? கிடையாது. சரியா? ஸோ இது வந்து இல்பொருள் உவமை அணி. அடுத்ததாக ஒரு 3 கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று கொடுத்து எது தவறுன்னு கேட்குறாங்க. பாருங்கள். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார். இது சரியா தவறா? சரி. இவர் கிபி 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். தவறு. முன்றுரை அரையனார் வந்து 3க்கு அப்புறம் 4 வரும். சரியா? இவர் வந்து 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த 2வது கூற்று வந்து தவறு. இவர் சமண சமய சேர்ந்தவர். கரெக்டு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 2 அப்படிங்கிறது தான் தவறு. அங்கவை சங்கவை என்போர் எந்த வள்ளலின் புதல்வி? எந்த வள்ளல் அப்படின்னா பாரி. பாரியோட புதல்வி தான் அங்கவை சங்கவை அப்படின்னு சொல்லலாம். சரியா? பான்மகருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பாடல் வந்து வரும். அதில் தான் இது வந்து கொடுத்துருப்பாங்க. பொன் உலையிட்டு தந்தனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சரியா? இந்த அங்கவை சங்கவை வந்து வந்திருப்பாங்க. ஓகே. சொற்பொருள் தருக. தாரணி. தாரணி என்றால் என்ன? தாரணி என்றால் உலகம். மலை அருவி எனும் நூலை தொகுத்தவர் யார்? கீவா ஜெகநாதன். தன் பொருணை புனல் நாடு என்று திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் யார்? சேக்கிலார். திங்கள் நாள்விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர்தாமே என்ற வரிகள் யாருடையது? திருஞான சம்பந்தர். ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? முக்கியம். ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டம் அப்படின்னா தூத்துக்குடி. முற்காலத்தில் அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? அக்கச்சாலை. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. காயிதே மில்லத் 1946 முதல் 1952 வரை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இது சரியா? சரி. இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராகவும் பணியாற்றினார். சரி. 1 மற்றும் 2 சரி. காயிதே மில்லத் எனும் அரபு சொல்லின் பொருள் என்ன? சமுதாய வழிகாட்டி. காயிதே மில்லத் அவர்களின் இயற்பெயர் என்ன? ஏன் காயிதே மில்லத்தை பற்றி அதிகமாக கேட்குறேன்னா சிலபஸில் இவர் வந்து இருக்கார். சரியா? அப்போ மற்றதெல்லாம் சிலபஸில் இல்லையா அப்படின்ட்டா மற்றதும் இருக்குது. பட் இவர் வந்து தனிப்பட்ட நபராக வந்து இருக்கிறனால முக்கியமாக படிச்சுக்கணும். சரியா? ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் காயிதே மில்லத் இருக்கார். 7th மட்டும் தான் இருக்கார். இவருடைய இயற்பெயர் முகமது இஸ்மாயில். பாவண்ணனின் நூல் அல்லாதது எது? மீசைக்கார புனை இவர் எழுதுனது. கடலோர வீடு பாய்மரக்கப்பல் இவர் எழுதுனது. எது அல்லாதது அப்படின்னா நிலாக்கால நட்சத்திரங்கள் அல்லாது அவர் எழுதுற. மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை, அவன் களவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை என்ற வரிகளை இயற்றியவர் யார்? தேனரசன். அடுத்து கூற்று. காளமேக புலவரின் இயற்பெயர் பரதன். கரெக்டா? கிடையாது. காளமேக புலவருக்கு வரதன் அப்படிங்கிறது தான் பேர், இயற்பெயர். ஸோ முதல் கூற்று தவறு. மேகம் பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவர் காளமேக புலவர். சரி. ஸோ 2 மட்டும் சரி. தற்காலத்தில் கலம்காரி ஓவியங்களை எந்த மாநிலங்களில் வரையப்படுகின்றன? கலங்காரி ஓவியங்கள் எந்த மாநிலங்களில் வரையப்படுகின்றன? தமிழ்நாடு, ஆந்திரா. யாருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் தஞ்சை பெரிய கோவிலில் சுவர் ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளன? சுந்தரர்.
பஜார் பெயிண்டிங் என்று அழைக்கப்படுவது எது? பஜார் பெயிண்டிங். நாட்காட்டி ஓவியம். ஸோ நாட்காட்டி ஓவியத்தான் பசார் ஓவியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. கன்னிமாரா நூலகம் பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் எது சரின்னு கேட்குறாங்க. கன்னிமாரா நூலகம் 1896 தொடங்கப்பட்டது. சரி. இதுவே தமிழ்நாட்டின் மைய நூலகம். சரி. இந்த நூலகத்தின் 3ஆம் தளத்தில் மறைமலையடிகள் நூலகமும் செயல்பட்டு வருகிறது. சரி. ஸோ 1, 2, 3 சரி. உவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1942. பூம்புகார் சிற்ப கலைக்கூடத்தில் கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் எத்தனை சிற்பத் தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன? நம்ம இது ஏற்கனவே பூம்புகார் சிற்ப கலைக்கூடம் பற்றி பார்க்குறப்ப நான் சொன்னேன். எத்தனை இடம்பெற்றிருக்குது அப்படின்னா 49. கடித இலக்கியத்தின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார்? டி.கே. சிதம்பரநாதர். தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார்? மூவா. அடுத்து கூற்று உவேசா பற்றி பாருங்கள். உவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம். கரெக்டா? ரைட். இவரின் ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம். சரி. குறிஞ்சிப்பாட்டு எனும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தார். இவருக்கு வேலையே அதுதான். உவேசா 3ஆம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் பொறுப்பே அவருக்கு கிடையாது. ஸோ 1 மற்றும் 2 மட்டும் சரி. தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் எவ்வாறு காணப்படுகிறது? கல்வெட்டுகளில் அதோட பேர் என்ன? மதுரை. ராமலிங்க அடிகளாராவது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் எது? கந்தக்கோட்டம். கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன், நிறைகுணத்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் யார்? கோசலை. பொது மரமையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். மடலேறுதல் எனும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார்? திருமங்கை ஆழ்வார். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி எனும் பாடலை பாடிய சித்தர் யார்? கடுவெளி சித்தர். சான்றோர் பாலர் ஆப, சாளார் பாலர் ஆகுபவே இப்பாடல் அடிகள் இடம்பெறும் நூல் எது? புறநானூறு. கலங்காது எனும் சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? கலங்காது. எதிர்மறை வினையச்சம். தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும், விடைக்கேற்ற வினா அமைக்க. எது கரெக்டு? என்றும் இடும்பை தருவது எது? தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர் யார்? அப்துல் ரஹ்மான். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யார்? தஞ்சை ஞானப்பிரகாசர். பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? பொன்னும் துகிரும். புறநானூறு. வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் எது? பாஞ்சாலி சபதம். அடுத்ததாக சரியான கூற்று. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாடு திருவாமூர். சரியா? சரி. திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார். சரி. தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் அப்பர். சரி. ஆளுடைய அரசு வாகீசர் என அழைக்கப்படுபவர் நாவுக்கரசர். சரி. அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. சைவ சமய குறவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 4. புத்துயிரூட்டி பிரித்தெழுதுக. புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி.
இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர்ச்சொல் எழுதுக. வேர்ச்சொல் எப்பயுமே கட்டளை பொருள் வரும். ஸோ இகழ் அப்படிங்கிறது தான் கரெக்டான விடை. சரியான மரபுத்தொடர் ஆகாய தாமரை. ஆகாய தாமரைனா என்னது? இல்லாத ஒன்று. ஸோ இல்லாத ஒன்று. ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியான விடை. சரியா? ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 100 கேள்வி வந்து பார்த்துருந்தோம். இந்த கொஸ்டின் பிடிஎஃப், இதுக்கு முன்னால் போட்ட பிடிஎஃப் ப்ளஸ் இந்த கொஸ்டின் பிடிஎஃப், அடுத்து இதுக்கு அப்புறம் போடக்கூடிய பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நன்றி.